என்னோட சோம்பேறித்தனத்துக்கு ஒரு அளவே இல்லாமல் போயிடுச்சுங்க. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்த பொருளை எடுத்த இடத்துலையே வச்சிருவேன். ஆனால் இப்போ ஏதோ ஒரு இடத்துல வச்சுட்டு போயிடுறதுங்க. தேவைப்படும் போது தேடுன்னு தேடிட்டு கிடப்பேன். இப்படி தான் என்னோட பொழப்பு ஓடிட்டு இருக்குது. அதுவும் சில நேரம் விஹா குட்டிக்கு தெரியாமல் சில பொருள் ஒழிச்சு வைக்கலாம் அப்படின்னு ஒழிச்சு வச்சோன்னா கடைசியில் அது எங்கே வச்சிருக்கிறோன்னு நானே மறந்து போயிடுவேங்க. நேற்று சாயந்தரம் 4:30க்கே நைட்டு சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. எங்கள் வீட்டில் அலாரமே தேவையில்லை. 5 மணி ஆயிடுச்சுன்னா டீ வேணும் பன்னு வேணும்ன்ட்டு வந்துருவாங்க. அதுவும் விஹா குட்டி பார்த்தீங்கன்னா இந்த டோஸ்ட் எடுத்துகிட்டு வந்து அதை ஓப்பன் பண்ணி கொடுக்க சொல்லி ஒரே ஆர்ப்பாட்டங்க. நான் என்ன நைட்டு சமைக்கிறேன்னு தானே பார்க்குறீங்க, வேற ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம கொங்கு நாட்டு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் தாங்க இன்னைக்கு நைட்டு செய்யலான்ட்டு. இந்த பருப்பு சாப்பாடுங்கிறது ஒன்று இருக்குது அப்படிங்கிறதே நான் மறந்துட்டேங்க. அந்த அளவுக்கு என்னோட ஞாபக மறதி இருக்குது. இன்ஸ்டால ஒரு வீடியோ பார்த்தேங்க. அதில் என்னதான் இந்த அரிசி பருப்பு சாதத்தில் இருக்குது, நீங்கள் கோயம்புத்தூர் சைடு இருக்கிறவங்க பண்ணுற அளப்புற இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. சூடான பருப்பு சாதத்தில் நெய்யூற்றி சாப்பிட்ற டேஸ்ட்டே தனிதாங்க.